ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் செலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவால் கட்டாய கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தினுடைய இன்றைய நாளின் நோன்பை பூர்த்தி செய்தவர்களாகவும் இரவு தொழுகை நிறைவேற்றியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அவருடைய இறை இல்லத்தில் தொடர்ந்து உபதேசத்தை கேட்க வேண்டும் அடிப்படையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை அங்கீகரிப்பானாக, நம்முடைய நோன்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக, இன்னவர நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. எனது அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக கண்ணீர் துளிகளின் வெகுமதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை மையமாக கொண்டு ஒரு சில தகவல்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொண்டோம். அதனுடைய சாரம்சமாக கடைசி தினமாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் ஒரு சில செய்திகளை குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நினைத்து அழுதார்கள் என்றும் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சத்திய சீடர்கள் எதை நினைத்து வருகிறார்கள் என்றும் நேற்றைய தினத்தில ஒரு சில செய்திகளை நம்மால் பார்க்க கடமைப்பட்டிருந்தோம். நேற்றைய தினத்தில உமர் அவர்கள் எதை நினைத்து அழுதார்கள் என்பதை குறித்தும், அபூ ஹுரைரா அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு நேர்வழிக்காக ஹிதாயத்துக்காக எப்படியெல்லாம் தன்னைத்தானே வருந்திக் கொண்டார்கள் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். அன்பானவர்கள், இன்றைக்கும் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உபதேசம் யாருடைய செவிகள் வரை எட்டப்படுகிறதோ அவர்கள் கூர்ந்து கவனித்தால் ஒரு சில செய்திகளை ரமலானிலே நமக்கு படிப்பினை வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில நாட்களில் ரமலான் நம்மை விட்டு விடுகிற போகிறது. அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நபர்கள் செய்ய வேண்டும் என்று மனதிலே கோட்டை கட்டி வைத்திருந்தாலும் அந்த கோட்டையை தவிடுபடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மால் காண முடிகிறது. சைத்தானுக்கு சில வேலைகள் இருக்கிறது. மூர்க்கத்தனமான சைத்தான்கள் இந்த ரமலானிலே விலகிடப்பட்டாலும் அன்றாடம் வருகிறக்கூடிய சைத்தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த சைத்தானை நாம் ஒற்று நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாமல் இறை விசுவாசிகளாக நல்லதை மட்டும் நாடி நன்மை மட்டும் செய்யக்கூடிய நட்பு வட்டாரத்தை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள இது ரமலான் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைத்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, அதை விட்டு சைத்தான் வாதிகளை நான் நண்பர்களாக ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த சைத்தான் வாதிகள் நம்முடைய அமல்களை பாழாக்குவார்கள், நம்முடைய தொழுகைகளை பாழாக்குவார்கள், நன்மையான காரியங்களை எல்லாம் பாழாக்குவார்கள். அதுவெல்லாம் விட்டு இஹ்லாஸோடு ரமலானிலே இன்பத்தோடு ஆனந்தத்தோடு இந்த ரமலானை கழிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் இன்னும் சில நாட்களில் ரமலான் விடைபெறப் போகிறது. இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களை பரிசோதனை செய்யக்கூடிய தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அன்பானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் எப்படி அழுதார்கள் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னார மனைவியாக இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெண்களுக்கு ஒரு சில தகவல். கதீஜா ரலியல்லாஹு அவர்களை போன்று ஒரு சிறந்த பெண்மணியை மனைவியை யாராலும் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனைவியாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உறுதுணையாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தவர் தான் கதீஜா நாயகம் அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பயந்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இல்லத்துக்கு வரும் பொழுது பயத்தை போக்கியவர்கள் கதீஜா நாயகம் அவர்கள். ஹீரா குகையிலிருந்து ஜுலைஸ் அவர்களை நேரடியாக பார்த்து பயந்து ஜம்முனூனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி கதீஜா நாயகத்திலே பயத்தோடு வந்து சொல்லும் பொழுது கதீஜா நாயகம் அவர்கள் அவர்களை போர்த்தி அரவணைத்து, பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, நீங்க யாருக்கும் துரோகம் செய்யலீங்க, நீங்க யாருடைய பொருளை அபகரிக்கலையே, நீங்க யாரை பற்றி தவறா நினைக்கலையே,
யாரையும் குறையை நீங்கள் அமலப்படுத்தவில்லையே, ஏழைகளிடத்தில் நீங்கள் இரக்கமா நடக்கிறீர்களே, பணிவோடு நடக்கிறீர்களே, பின்ன எதற்கு உங்களுக்கு பயப்பட்டு அரவணைப்பது மட்டுமல்லாமல் ஆறுதல் கொடுத்து அதற்கு நிவாரணத்தை தேடி தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அழைத்து சென்றவர்கள் தான் கதீஜா நாயகம். நிறைய சொல்லலாம். ஏன் இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பமாக இதை நினைவுறுத்த சொன்னால், ஒரு கட்டத்தில் நம்முடைய கணவர் இரவு நேரங்கள் ஏதாவது உபதேசம் கேட்டு வருவாங்க, இன்னவர் வேலைக்கு சென்று வருவாங்க, நீங்க சொன்னதை மீறி மார்க்க விஷயங்களுக்காக சென்று வருவாங்க. அப்படி வரும்பொழுது நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், வரக்கூடிய கணவர் ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையோ ஏதாவது திடீரென்று பயத்தில் வந்தார் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அரவணைக்கக்கூடிய சிறந்த மனைவியாக நம்ம மாறணும். அதை விட்டு பதட்டத்தில் வரக்கூடிய கணவரை பார்த்து, உனக்கு வேலையா, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் போகாதேன்னு, மார்க்க உபதேசம் கேட்க போனா நன்மை அனுப்பிவிட்ட மனைவிக்கும் உண்டு, கணவருக்கும் உண்டு. கேட்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் தாமதம் ஆயிடுச்சு, நண்பரோட பேசி வர்றதுக்கு. இருநிலை நடக்க வரும்போது ஏதோ பூச்சியை பார்த்து பயந்து இருக்கலாம். பார்த்துட்டு நம்ம மனைவிட்டு சொல்லுவா, இந்த வரும்போது எதை பார்த்து பயந்துட்டேன், பயமா இருக்கு. அப்ப எனக்கு நட்டமா? அல்லாஹ் பயம் இல்லாத மனைவிமார்கள் பத்திரம் இல்லையா, எனக்கு நட்டமா சொல்லுவாங்க, உனக்கு வேலையா, நான் உன்னை எதிர்பார்த்தேன், என்னைக்காவது நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட நீ வந்து கதறணும், அதை பார்த்து நான் ரசிச்சு சிரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களா நம்ம இருந்து விடக்கூடாது. மார்க் விஷயங்களுக்காக குடும்பத்திற்காக சென்று வரக்கூடிய கணவரை அரவணைக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் நமக்காக ஓடி உழைக்கக்கூடியவர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்மை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள். நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கலாம். அவர் ரோட்ல போய் நண்பரோட டீ சாப்பிடுறாரு, நண்பரோட விதவிதமா உணவு உண்றாரு, அது நண்போட்டாரம், அது இருக்கும். அதே நேரத்திலே அவர் உண்மை போதுமானாலும் சரி, அவர் எங்காவது அமர்ந்திருந்தாலும் சரி, வீட்டை சிந்திப்பாரு, அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க என்று சிந்தனை கட்டாயம் ஒவ்வொரு கணவன் மாதத்திலும் இருக்கும், தந்தை மாதத்திலும் இருக்கும், இல்லாமல் கிடையாது. நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அன்பான இருக்கக்கூடிய தாய்மார்களானாலும் சரி, மனைவிகளானாலும் சரி, சிந்தித்து பார்க்க கடைபெற்றிருக்கிறோம். ஏன் இந்த தருணத்திலே இப்படி அர்த்தமாக சொல்லப்படுவது சொன்னால், அந்த கதீஜா நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வேற திருமணமே பண்ணல. வயது மூதாட்டி என்று சொல்லுவார்கள் கதீஜா நாயகம் அவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 25 வயது இருக்கும் பொழுது 40 வயதாக இருக்கக்கூடிய அந்த கதீஜா நாயகை திருமணம் செய்கிறார் என்று சொன்னால், அறிவு கூர்மை அவர்களுக்கு, ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா பொறுப்புகளும் அவர்களுக்கு இருந்தது, எல்லா விதமான துறைகளும் இருந்தது. எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படி அனுசரித்து நடக்க வேண்டும், எல்லா விதமான விஷயங்களும் கற்றவர்கள். அந்த கதீஜா நாயகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா வகையிலும் பக்கபலமா இருந்த அந்த கதீஜா நாயகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிவாரணத்திற்காக இவர் வராக்க என்று சொல்லக்கூடிய நபரிடத்திலே சென்று இவர் நபிதான் என்பதை தெளிவான முறையில அறிவித்துக் கொடுப்பதற்கு எல்லா வகையும் உதவிய அந்த கதீஜா நாயகம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய வேலை நம்மளுடைய பார்வையில அப்படியே படுத்திருக்கிறார்கள் கதீஜா நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்ப்பதற்கு செல்றாங்க. அந்த பார்ப்பதற்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து கண்ணீர் வருகிறது. அருமையாக நேசிக்கக்கூடிய மனைவி இல்லைங்களா, எல்லா வகையிலும் உதவியாக இருந்த மனைவி சக்கராத்து வேலையில இருக்கிறாங்க, உயிர் பிரியக்கூடிய தருணம். அந்த நேரத்துல அந்த கதீஜா நாயகம் சொல்றாங்க, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அருமை கணவரே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது உங்களுக்கு மாற்றமாக நான் நடந்திருக்கிறேன்னு கேட்கிறாங்க. எப்படி வார்த்தை பாருங்களேன், இந்த உலகத்திலே வாழும் பொழுது உங்களுக்கு மாற்றமா நடந்திருக்கிறேனா, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு நான் பேசியிருக்கிறேனா, உங்களை மீறி ஏதாவது நான் செய்திருக்கிறேனா, உங்கள் மனம் புண்படி நான் நடந்திருக்கிறேனா, எல்லாத்துக்கும் உறுதியாக இருந்த அந்த கதீஜா நாயகம் மரணக்கூடிய தருவாயில கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. பாருங்க, அல்லாஹ் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக திகழ்ந்தவர்கள் கதீஜா நாயகம். எதற்காக கேட்டாங்க தெரியுமா சகோதரிமார்களே, தாய்மார்களே? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அழகா சொன்னார்களே, உங்களுக்கு நரகமும் சொர்க்கமும் கணவர் தான். உங்களுக்கு நரகம் சொர்க்கம் யாரு? கணவர் தான். அப்போ கணவரிடத்தில் நல்ல முறையில நடந்து கொண்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் உண்டு. கணவனுடைய பேச்சுக்கு மாற்றமாக நடந்தால், அவருக்கு கோபத்திற்குண்டான ஆளாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நரகம் என்று சொன்ன தீர்ந்தத்தை அதை பெற்றுக் கொள்வதற்காக கதீஜா நாயகம் கேட்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார் என்று சொன்னால், இப்ப சிந்திச்சு பாருங்களேன், நம்முடைய மனைவி நமக்காக வாழ்ந்த மனைவி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி சக்கராத்து வேலையில இருக்கும் பொழுது நம்மை பார்த்து கேட்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்படி நம்ம கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பெண்களை சிந்திச்சு பாருங்களேன், அப்படி தயாராக இருக்கிறோமா கணவரை பார்த்து கேட்பதற்கு? இன்றைக்கு ஒரு சர்வே எடுப்பதற்கு அனுப்புவோமே வீட்டுக்கு, இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுக்கு சர்வே எடுப்பதற்கு அனுப்புவோமே.
பள்ளியுடைய பொறுப்பாளர் இமாமாகட்டும், நான் ஆகட்டும், யாராகட்டும், உங்க கணவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி சர்வே எடுப்பதற்கு அனுப்பணும்னா சர்வே எடுக்க சென்றக்கூடிய நபர்களை அமர வைப்பார்கள். அமர வைத்து நல்ல டீ எல்லாம் கொடுத்து, யாரு யாரு பள்ளியில உங்க பொருளாளர், உங்க தலைவரா, பள்ளியில் இருக்கக்கூடிய செயலாளரா உட்காருங்க, அவருடைய மனைவி தான் உட்காருங்க, அவரை பத்தி விசாரிக்க வந்தீங்கன்னா எழுதிக்கிங்க, நல்லவர் தான், அது என்னத்தான் இழுப்பாங்க இருக்கா, ரொம்ப நல்லவர் அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம். முடிஞ்சு போச்சு. சர்வே எடுத்தோம்னா என்ன காரணம்? வெளியே நம்ம நல்லவர்களாக இருப்போம், வெளியே தாவாத முன்னாடி இருப்போம், வெளியே எல்லாரும் முன்னாடி இருப்போம். ஆனா வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா பிள்ளைகிட்ட எரிஞ்சு விடுவோம். பாக்குறீங்களா இல்லையா? நம்ம வெளியே இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொட்டிடுவோம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு வாப்பா கண்டாலே பிடிக்காம ஆயுது. சில காரணங்களுக்காக நம்ம கோவப்படலாம். அதனால என்ன ஆகுது? கோபம் ஆகுது. மனைவி பார்ப்பாங்க, வெளியே யார்கிட்ட போன் பேசினாலும் அப்படியே சிரிச்சு மயங்கி பேசுறாரு இருக்கா இல்லையா? சில மனைவிகளுடைய குறைபாடு. நான் போனா பிறந்திருக்க கூடாதா? சில மனைவிகள் ஏங்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில மனைவிமார்கள், நான் இந்த போனா பிறந்திருந்தா அப்பப்பவாது என்னை எடுத்து பார்த்து சிரிப்பாரு. இன்னைக்கு 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, ஆன்லைன்ல என்னதான் நம்ம பேசுறோம்னு நமக்கும் தெரியல, நம்ம கூட எதுக்காக பேசுறவங்க யாருன்னு அவனுக்கும் புரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நாட்கள் வந்துருச்சுன்னா சுபகாரம்லாம் 50 வயசு இருக்கக்கூடிய எனக்கு எடுத்துக்கோ, எப்படி பேச தெரியுமா? பேச்சு கோரமா இருக்கும். ஆனா போன்ல எதிர்குரலில ஒரு பெண்மணியுடைய குரல் வந்ததுன்னு சொன்னால் நம்முடைய பேச்சு தோணை மாறுது. ஹலோ அப்படின்றோம். இருக்க இல்லையா? யாருங்க? கெட்ட மனைவியை சாப்பிட்டியா நான் கேட்க மாட்டேன். எங்கேயோ இருந்த ஒரு காலைல சாப்பிட்டீங்களான்னு மெசேஜ் வந்தா போதும், குப்பரை கடிச்சு விழுந்துடுறா. பாக்குறமா இல்லையா? அப்படியே தூக்கத்தை விட்டுறா. யாரா இருக்கும், எவரா இருக்கும், என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்கன்னு, நல்லா இருக்கிறீங்களா புரிஞ்சு வச்சு. இதுவெல்லாம் கெட்ட மனைவிக்கு கேட்கணுங்க. சில செய்திகளை நான் தெளிவுபடுத்துறேன். இந்த ரமலான்ல ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துங்க, நம்ம நேசிப்பதை கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதே போலதான் பெண்களும் அப்படித்தான். மனைவிட்ட தன்னுடைய கணவருக்கு அன்பா பேசுறதே கிடையாது. நீங்க பாருங்களேன், திருமணம் முடிந்தவர்களே இருந்த சந்தோஷம் ஏன் சொல்றேன்னா, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமலானிலே நாம் மாற வேண்டும் என்பார்களே. இந்த ரமலானிலே இமாத்து செய்யக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், கூட்டு குடும்பமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, திருமணம் முடிந்த உடனேயே எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது இல்லைங்களா? 12 மணிக்கு இப்ப நம்ம போறோம். என்னதான் இருந்தாலும் பள்ளியில படுத்துறது குறையில்ல. பள்ளியில என்ன இருந்து நன்மைகள் அதிகமா இருக்குது. ஆனா கடைத்தறிகள் எல்லாம் நின்றுட்டு நேரத்தை போக்குவோம். சில நண்பர் கேட்பாங்க, ஏன்னா திருமணம் முடிந்த உடனே 9 மணிக்கு ஓடுவேன், 8 மணிக்கு ஓடுவீங்க, இன்னையே 12 மணியான போகும்போது வீட்லயா? ஐயோ அங்க ஒரு மிருகம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இருக்கா இல்லையாங்க? சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி சொல்லுவாங்க, பாப்பா வரதுக்கு சாப்பாடு வச்சு எதையாவது எரிச்சலோட வருவாங்க, 4 கால் மிருகமா வருவாரு என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறார். இருக்குங்களா? ஏதாவது நடக்கக்கூடிய. ஆனா திருமணம் முடிந்த உடனே பாருங்க, திருமணம் முடிந்திருக்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு நமக்கு? அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு தனி இன்பம். இருக்குங்களா இல்லையா? மனைவி போன் வண்டியில போயிட்டு இருக்கும்போது போன் பண்ணாலும் டக்கு நிறுத்திட்டு, என்ன தங்கம், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், தங்க வயிறுத்துடைய வேட்டு ஏறிட்டு போகுது. நம்ம மனைவியுடைய பேரை நம்ம சொல்லவே மாட்டோம். தங்கம், முத்து, பவனம், இதுதான் மனைவியுடைய பெயர். கணவனுக்கு பெயர் என்ன? ராஜா, மகாராஜா, இளவரசன். நம்ம என்ன சொல்லுவோம்? மனைவி சொல்லுவா, நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க பார்த்தா அப்படியே மகாராஜமா இருக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுக்கு இலவசமா தெரியுறீங்க. ஏன்னா கல்யாணம் முடிச்சா கண்ணுக்கு அப்படிதான் தெரிகிறது. மனைவியை பாருங்களேன், என்ன சொல்லுவோம்? வெறும் வைரங்களா சுகம் தள்ளுவோம். அல்லது அவருடைய பேச்சு பேசுறது என்ன சொல்லுவோம்? உன்னுடைய பேச்சு குயில் மாதிரி இருக்கு, உன்னுடைய பேச்சு மயில் மாதிரி, அப்படியே புகழமா இல்லையா? ஒவ்வொன்றாக புகழ்ந்து விடுவோம். இதே ஒரு வருடம் இன்னைக்கு வேண்டாங்க, 1 மாசம் கழிச்சு வைக்கல, வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமான கைக்கு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் எங்க போகும்? அடமான கடைக்கு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன ஆகும்? குயில், மயில் சொல்லுமா இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணும்? பறந்து போயிருக்கும். இல்லைன்னா புலவர்கள் சொல்லுவோம், ரோஜா, மலர் என்ன சொல்லுவோம்? இந்த பேரை சொல்லி வர்ணிப்போம் தன்னுடைய மனைவிய. அந்த மலர்கள் எல்லாம் வீட்டுல என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல வாடி போயிடும். பாத்திரங்களா இல்லையா? தன்னுடைய பொருளாதாரத்துல நகைகள் எல்லாம் அடமான கடைக்கு போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பறந்து போயிடும். வீட்டில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் என்ன ஆகும்? வாடி போயிடும். அடுத்ததாக எங்க பேர் வச்சிருப்போம் தெரியுமா? வெளியே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளுடைய பெயரெல்லாம் வீட்டுல இருக்கும் இல்லையா? கழுத, குரங்கு, நாய், பட்டி சொல்லுமா இல்லையா? நீ எல்லாம் என்ன சொல்லுவோம்? நீ எல்லாம் உடனே அங்கிருந்து ரிவர்ஸ் வரும், நீங்க மட்டும் யோக்கியமா, நீங்க யாரு, எல்லாம் உங்களுக்கு பொருந்தும் சொல்லுகிறோமா இல்லையா? ஏன் இப்படி சொல்லுகிறோம்? என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்திருக்க. நேசத்துடைய வெளிப்பாடு நம்ம சரியா புரிஞ்சுக்கல. பரஸ்பரம் நேசம், சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆயிஷா நாயகர் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகர் சண்டையிட்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. போயிட்டு
29 நாள்லயே வர்றாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, இந்த மாதம் 30 தானே, எப்படி நீங்க 29 வந்த பொழுது நகைச்சுவையா சொல்றாங்க, இந்த மாதம் 29 தாங்கிறாங்க. தன்னுடைய மனைவி கோபமா இருப்பது ஆயிஷா நாய்க்கு கோபமா இருப்பது ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்குவாங்க. ஆயிஷா நாய்க்கு ஒரு முறை சொல்றாங்க, நீ கோபமா இருக்கும்போது என்ன சொல்லுவ, நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவ, எல்லாம் எனக்கு தெரியுங்கிறாங்க. ஆயிஷா நாய் ஆச்சரியத்தோட கேட்கறாங்க, கேட்கிறாங்க, எப்படிங்க சொல்றீங்க, நீ என் மேல கோபமா இருந்தீங்கன்னா உங்களை படைத்து இப்ராஹிம் அவர்கள் இறைவன் சத்தியமாக சொல்லுங்க, என்ன சொல்லுவேன், இப்ராஹிம் படைத்த இறைவன் சத்தியம் என்று சொல்லுவேன். நீ சந்தோஷமா இருந்த என்று சொன்னால் உங்களை படைத்த இறைவன் சத்தியம் என்று சொல்ல. எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. ஓடுவாங்க அந்த வயசான காலத்துல கூட வீட்டுல. இன்னைக்கெல்லாம் நம்ம தெருவில் ஓட வேண்டிய சிரிச்சுருவாங்க. அதுக்காக ஓட சொல்லல, கடன் மொழி ஓட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அருவி பிடிச்சு இந்த ரோட்ல ஓடுங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் ஓட வேண்டாம். எந்த அளவுக்கு நேசித்தார்கள். ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் அழுத்தமா சொல்றேன்னு சொன்னா, ஒரு வரலாற்று உலகத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்றதுக்காக சொல்றேன். உலகத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்றதுக்காகத்தான் கணவன் மனைவி நேசிப்பு என்பது ஒரு இபாதத்து. கணவன் மனைவியை நேசிப்பது ஒரு இபாதத்து. திருமணம் முடிந்த உடனேயே ஒரு கவனம் உணவு எடுத்து நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு சுய பரிசோதனை செய்யுங்க. நம்ம கணவர் என்னைக்கு நமக்கு வாயில உணவு ஊட்டி இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாங்க கட்டி சேர்த்துதான். மக்களுக்கு முன்னாடி இருந்து கல்யாணம் முடிச்சதுமே எடுத்து வாயில வந்து திணிப்போம். திணிச்சிருக்கிறோமா இல்லையா, சந்தோஷம் அவங்க விடுங்க எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லுவோம். குழந்தையானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோமா, மனைவி கொடுத்திருக்கிறோமா கணவனுக்கு இந்த ஒரு கவனம் உணவு எடுத்து வச்சதுமே எடுத்து ஊட்டி விட்டா ஒரு சதக்கா. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பிள்ளை பாக்குறாங்க, பேர பத்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாதுங்க. அவங்க முன்னாடிதான் காட்டணும் நம்ம அன்பை. அவங்க முன்னாடியே காட்டணும். கை வலிக்குதா கால் வலிக்குதா அடுப்பு வேலையா, நானும் எனக்கு பரஸ்பரம் கொஞ்சம் வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு செய்வாங்க. அதே நேரத்துல வேலை வந்து வெளியே போயிடுவாங்க. அதுக்கு பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லா நேரம் அடுப்பறையிலே வந்து உட்கார்ந்து ஒரு திட்டம் வைக்க கூடாது. வேலை இல்லாத டைம் அவருக்கு சில சயடு இருக்கும், வெளியே பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வருவாங்க. எல்லா நேரம் அடுப்புல பெண்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. இலகுவானவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு செய்தி என்ன சொல்லவே சொல்லிட்டாரு, ஒரு விஷயத்தை முடிக்கவே மாட்டாங்க. முடிக்கிறதுக்கு என்ன நம்ம தான் புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி அவங்களுக்கு தலைவலினா இரவு நேரத்துல என்ன எதிர் விசாரிச்சோட போதும். அவங்க எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்க. அந்த காரணம் என்ன, என்னை நீங்கள் கவனியுங்கள். இரவு நேரத்துல முடிச்சு வர்றாங்களா, அதை தைத்து தலையை கொடுத்து ஒவ்வொருமா என்ன எது நல விசாரிச்சு போதும். அவங்களுக்கு 10 பலம் கிடைச்சது போல இருக்கும். நம்ம கண்டுக்காம நம்ம வலது பக்கமா திருப்பி குரட்டி விட்டு தூங்குறோடைய இந்த மனுஷனுக்கா நான் சமைச்சு போட்டேன், நம்மளை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இதை எவனாவது பாப்பா போன வழியா வருவான். சைத்தா இப்படி பக்கமா இல்லையா, அதுல வரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மெசேஜ், உங்களை உங்க கணவர் சரியாக கவனிப்பதில்லை என்று நான் அறிந்து கொண்டேன். களவாடி இருக்கிறாரா இல்லையா கையவர், நல்லா புரிஞ்சு வச்சிருப்பான். நம்ம தான் இருக்கிறோமோ இல்லைங்களா, நம்ம அப்படின்னு மெசேஜ் போடுறது இல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா களவாடிகள் இருப்பார்கள், மெசேஜ் பண்ணுவான், எப்பா என்ன யார் நீங்க, அப்ப நம்ம மாத்திருவோம். நம்மகிட்ட கோரமா பேசுறத, என்னங்க எப்படி இருக்கிறீங்க, என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்க இருக்கிறாங்களா, தங்கோங்குமா வயிறோங்குமா, திருமணத்தை முடிச்சு சொல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுவான். உங்களுக்கு இன்னும் இனிமையா இருக்குங்க, நீங்க கல்யாணம் ஆகி 4 குழந்தைக்கு அம்மாவா பேசுவான். கையவன் என்ன பண்ணுவான், அதை சரி செய்வதற்காக பெண்களை எச்சரிக்கையாக இருக்கணும். 4 குழந்தை பார்த்தா தெரியல, டீனேஜ் மாதிரி அப்படியே இருக்கிறீங்களே, உங்களை போய் இப்படி எடுக்கிறாங்களே என்றெல்லாம் சொல்லி சில கையவர்கள் என்ன பண்ணுவா, பல ரூபத்துல வருவா. இப்ப வருவா, இன்னைக்கு ஆயிப்போச்சு, இந்த போன் பண்ணி சகஜமாயிருச்சு. இதெல்லாம் விழுந்து விடாம இஸ்லாமிய குடும்பம் காண்பித்த கணவர் தான் லட்சியம். பாருங்களேன், நேசிக்கிறேங்க. கேரளாவில ஒரு சம்பவம் நடக்கிறது. கேரளாவில ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. எப்படிப்பட்ட சம்பவம் தெரியுங்களா, சுபநடந்தா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். எப்படி மரணத்தை யாரும் தவிர்த்து விட முடியாது, நேசிக்க வேண்டும், பரஸ்பரம் நேசிக்க வேண்டும். நிறைய வரலாற்று சொன்னது இடத்தோட முடியுது. அதனால சுருக்கமா சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயது சிறு சிறு குழந்தைகளுங்க. பெண்மணி என்று சொன்னால் சாலிகான பெண்மணி. மலப்புறம் மஞ்சேரி பகுதியில் நடந்த சம்பவம் அது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அது. வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மாமியார் மாமனாரை அரவணைக்கக்கூடியவள், உறவுகளை அரவணைக்கக்கூடியவள், அண்டை வீட்டார் அரவணைக்கக்கூடியவள், எல்லாத்துக்கிட்டையும் நட்பளிப்பு பெற்றவள். இரவு நேரத்திலே ரமலான் அல்லாத காலத்தில் எழுந்து நின்று தொழக்கூடிய பெண்மணி. கணவன் இமாமத்தாக நின்று பின்னாடி மனைவி நின்று தொழக்கூடிய. நம்ம தொழுதுருக்கிறோமாங்க. நம்ம வீட்டுல என்னைக்காவது கணவரை பார்த்து நான் கேட்கிறேங்க, பெண்களே, உங்களுடைய கணவர் வெளியே நல்ல கிராத்தெல்லாம் ஓதுறாரு, நல்லா இருக்கு அவருடைய வாய்ஸ், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க முன்னாடி இமாமத்தா நின்றுங்கள ஒரு 2 ரக்காத்து, நீங்க இமாமத்தா தொழுது நான் பின்னாடி நின்று தொழுகிறேன், என்னைக்கா சொல்லி இருக்கிறோமா? இல்ல நம்ம நின்று இருக்கிறோமா?
வா வீட்டுல வா, இல்லைங்க எந்திரிச்சு 2 மணி நேரத்துல 2 ரக்காத் தொழுது அப்படி எல்லாரும் உட்கார்ந்து டீ எல்லாம் வச்சு குடிச்சு மக்களோட இருந்து சந்தோஷமா இருந்து அது ஒரு டேஸ்டிங்க சுவைங்க. அல்ல இதுக்குத்தான் பர்க்கத்துன்னு சொல்றான். நிறைய காசு இருப்பதில்லைங்க பர்க்கத்து. வீட்டுல மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவதுதான் பர்க்கத். அன்பானவர்களே, என்னைக்கா சிந்திச்சுக்கிறோமா? பணம் வேணும், பணம் தான் நமக்கு என்று அல்ல. அன்பானவர்களே, இன்றைக்கு பணத்தை வச்சுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டாயம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கல. நிச்சயமா ஏதாவது வழியில் நமக்கு எல்லா வகையும் உதவி செஞ்சு கொண்டே இருப்பார். சில நண்பர்கள் இருக்கிறார்கள், தோழர் இருக்கிறார்கள், எதிர்பார்க்க செய்யக்கூடிய இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தட்டும், அவருடைய ஆயுசை அதிகப்படுத்தட்டும் துஆ செய்யலாம். அவர்களுக்காக நிறைய செய்யலாம். பாருங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க அருமையான பெண். அதே போல கணவன் நல்ல சாலிகானவங்க, இஸ்லாம் அடிப்படையில் ஆடையாகட்டும், நல்ல படிப்பும் இருக்கிறது, எல்லாரும் அரவணைக்கிறார். திடீர் என்ற பெண்மணிக்கு நோய் ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுறாங்க. நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம், ஹதீஸை பார்க்கிறோம், இங்கேயே அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பாருங்களேன், சக்கராத்து வேலையில படுத்திருக்கிறாங்க அந்த பெண்மணி. உறவுகள் எல்லாமே வந்துட்டாங்க. மருத்துவர் சொல்லிட்டாரு எப்ப வேணாலும் ஊருக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. கணவருக்கு தகவல் கொடுத்தாச்சு, அருமையான கணவருக்கு தகவல் கொடுத்தாச்சு. அந்த கணவர் மெதுவா வர்றாரு, அப்படியே படுக்க வச்சிருக்கிறாங்க அந்த பெண்மணி. அந்த பெண்மணி கணவரை பார்க்கிறாங்க. இந்த கணவர் செய்த செயல தெரியுங்களா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? அந்த மனைவியுடைய தலைமாட்டுகளை வந்து உட்கார்ந்துறாங்க. அன்பானவர்களே, நம்மள நிறைய நபருடைய சக்கராத்து நிலை இருக்கக்கூடிய உறவுடைய வீட்டுக்கு நம்ம போறோம். நமக்கு பிரதானமான சில கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை தெரியுமா? பார்த்துட்டு திரும்புறதல்ல. நம்ம உறவுகளாக இருந்தாரு சொன்னால் அவருடைய அருகே அமர்ந்து அல்லது அவருடைய தலைமாட்டில் அமர்ந்து அல்லது சம்பந்தப்பட்ட நபரை அமர்ந்து முடிந்தவரை அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணுங்க. நம்ம அந்த வேலையை செய்யறது இல்லை, அந்த வேலையை நம்ம செய்யறதே இல்லை, அது கூட முயற்சி இருக்கிறது இல்லை. நம்ம ஜனாசாவை எப்படி நினைச்சுட்டோம் தெரியுமா? ஜனாசா இவரா போய் பார்க்காம இருந்தா ஏதோ நினைப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்து மக்கள் அப்படி இல்லை, நீ விட்டுருவாங்க. பார்த்துக்கிறோம் இல்லையா? ஒரு ஜனாசை சொன்னா விடுபடுத்திடுவாங்க. விடுபடுத்தினோட கலந்து முடிச்ச வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. பார்த்துக்கிறோம் இல்லையா? நம்ம சில நபர்களுக்கு மட்டும் அப்படி வைத்திருக்கிறோம். இல்ல பாக்கி ஜனாசாவை என்ன தெரியுமா? போய் பார்த்துட்டு வந்துட்டு தொழிலுக்கு போயிடலாம். போன் பண்ணி கேட்போம், என்ன வைப்போம்? எங்க உண்மையிலுமே ஒருவரை மற்றொரு நேசிப்பதாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய பிரதானமான கடைசியே வேலை அதுதான். அதுக்கப்புறம் அந்த மனிதக்கார எதுவுமே செய்ய போறது. நம்ம அவுட்டா போய் எனக்கு பின்ன மாத்திரம் செய்ய போறது எதுவுமே செய்யப்படல. அந்த ஜனாசால பங்கு விட்டு அவனுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை கடைசியில் இருக்கிறத அது அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னா அதுலயும் கூடி நம்ம நிக்க மாட்டோம் என்று இருந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறோம் அப்படியே கடந்து போயிடும். சில நபர்கள் அப்படி வந்துடுறாய், இப்படி வந்துடுறாய். ஒரு நாள் நாம் விடுப்பெடுப்பதால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது, என்ன நஷ்டம் கிடைக்க போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய கடைசி வேலை அதுதான். பெண்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது யாருக்கு ஜனாசாவா இருந்தாலும் வேண்டப்பட்டவர் பிடித்தவர் எல்லாம் நமக்குண்டான அமலாக பதிவு செய்யப்படுவது அல்லாஹ்விடத்திலே. சக்கராத்துடைய வேதனையில அந்த மனிதர் அமர்ந்து கொண்டு அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான அழுகை சம்பவம். அந்த பெண்ணால சொல்ல முடியல. இதுக்கு தொழக்கூடிய பெண்ணை என்ன அரவணைக்கக்கூடிய பெண்மணி. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கியாமால வசனம் இருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு நம்ம இமாம் ஓதுறாங்க. கல்லா இதா பலகத்தி தராக்கு வகீல மன்றாக்கு இருக்குல்ல. அந்த நேரம் நெருங்கி விட்டால் என்னாகும்? கெண்டைக்காலும் பின்னிக் கொள்ளும். சக்கராத்து வேதியில அது வரைக்கும் பேசி இந்த நாமத்தை அல்ல முதல்ல பிடிப்பான். இந்த நாவின் மூலமாக என்னென்ன விபரீதத்தை ஏற்படுத்தினோமோ இந்த நாவத்தை முதல்ல பிடிச்சு இறுக்கி பிடிச்ச பேசவே முடியாது நம்மளால. அப்படி இந்த கோழி கடைக்கு போன நம்ம கண்ணு முன்னாடி கோழி எரிக்க வரும் பார்த்திருக்கீங்களா? கோழி எரிக்க அப்படி என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கெட்ல போடுவாங்க, அந்த ட்ரம்முக்குள்ள போடுவாங்க. காலு அடிச்சு டக்கு 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 டக்குன்னு அடிக்கிற சவுண்ட் ஏற்படும், உயிர் போற சவுண்டு. மனிதனுடைய நிலையும் வந்தான். கெண்டைக்காலும் பின்னிக் கொள்ளுவான். அவனால் பேச முடியாது. சூரத்துல் கியாமா எடுத்து படித்து பாருங்களே. அந்த நேரத்துல நம்ம எது சொல்ல நினைச்சாலும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சுக்குவோம் என்ன பண்ணுவோம்? உன்னை பார்த்து ஏதோ சொல்ல வருது சக்கராத்துடைய வேலையில. மலக்குள் மௌத்து எதிர் நின்றுட்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உயிரை கற்றுப்பதற்கு தயாரா இருப்பாங்க மலக்குள் மௌத்து. அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைச்சிருப்போம் ஊத்து வாயில பாடு, ஊத்து தண்ணி, எல்லாம் ஊத்து, கடைசியா ஊத்திரு, கடைசியா உங்க கையில ஊத்து. உயிரோடு இருக்கும் பொழுது வாப்பாக்கும் ஒரு உறவுக்கு காசை கொடுத்திருக்க மாட்டோம். கடைசியா ஊத்து. அன்னைக்கு ஒருத்த மௌத்தா போறதுக்கு அப்புறம் வெளியே வந்து குதிக்கிற மகன் 10 வருஷமா வாப்பாக்கு வீட்டுல வந்து ஒரு பொட்டு தண்ணீரோ பொருளாதாரமா கொடுக்கிற இந்த வாப்பா மௌத்தா போயிட்டாரு என்கிட்ட சொல்லலையாங்கிற பாவி அப்படிப்பட்ட அடிச்சு உடைக்கிறவரை பாத்திரமா இல்லையா? மௌத்தா போனதுக்கு அப்புறம் 3 நடத்து 7 நடத்து 14 நடத்துவான். உயிரோடு இருக்கும் பொழுது ₹1 கொடுத்திருக்க மாட்டான். என்னமோ ஊருக்கெல்லாம் காட்டுற மாதிரி, ஐயோ என் வாப்பாக்கு 3 நடத்தணும், அப்பதான் எங்க வாப்பா அப்படியே கபரை நிம்மதியா கிடப்பாரு. பாவி அவனே, அவர் செய்த அமல தாண்ட அவனுக்கு கொண்டு சேர்த்தும். நீ வயிற்று பொறுப்புக்காக சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது போய் சேராது. அப்படி உண்மையா நேசிக்கிறாருன்னா அவருடைய கடனை பொறுப்பேற்றுக்கோ.
அப்படி அவர் சேரதா இருந்தா அவர் நேர்ச்சி வச்சுட்டு போல இருக்கக்கூடிய யாருக்கா சதக்கா கொடுக்க கிடைச்சாங்களே அதை கொண்டு போய் கூடி, பள்ளி வாயிலுக்கு கொண்டு போய் கூடி, இதுவெல்லாம் உங்களுக்கு போய் சேரும். அதுக்கெல்லாம் முன்னுரிமை கிடையாது. பாக்குறதா இல்லீங்களா? இன்னைக்கு அதற்குத்தான் போட்டி ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக லட்சங்கள் செலவு செய்கிறார். உயிரோடுக்கு லட்சமா 10 ரூபாய் கொடுத்திருக்க மாட்டான். அந்த சக்கராத்துடைய வேதியில அந்த பெண்மணி சொல்ல முடியல. இந்த கணவர் என்ன செய்கிறார் தெரியுங்களாங்க? இதுதான் நேசம். அமர்றார் 1 மணி நேரமா பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்றாரு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ். அருமை மனைவியே போல மனைவி வந்து சொல்லுவாங்களே இல்லீங்களா, அன்பா சொல்லுவாங்க, டி பாரடி என்ன அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் காதுல போய் சொல்றாங்க. சொல்ல முடியலீங்க. 1 மணி நேரம் சொல்றாரு, 2 மணி நேரம் சொல்றாரு, எல்லாரும் அழுகுறாங்க. 3 மணி நேரம் சொல்றாரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம அன்பானவர்களே மனைவிட்ட சொல்றாரு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கிறாங்க. எல்லாருடைய ஏற்பாடு சொல்லவே முடியலைங்க. இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல. எல்லாரும் அழுகுறாங்க. சின்ன சின்ன உறவுகள் எல்லாம் அழுகுது, பாப்பா உமா அழுகுது. இப்படிப்பட்ட நல்ல மனைவிகள் சக்கராத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சொல்ல முடியலைங்க அந்த பெண்மணினால. ஆனா விடவே இல்லைங்க அந்த அன்பு கணவர். காரணம் தெரியுங்களா? சொர்க்கத்திற்காக நேசிக்கக்கூடியவர்கள் அன்பானவர்களே. கடைசியாக முயற்சி எடுத்து அழுகிறாரு. இருந்தாலும் என்னவல்ல கத்தி கதறல, அழுது கொண்டே சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று சொல்லி கடைசியில 5 மணி நேரத்துக்கு பிறகு மரணிப்பதற்கு முன்பாக அந்த பெண்மணி அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நிறுத்தவே ரூஹ். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர் கையை உயர்த்தி நடந்த சம்பவங்க, மெருகூட்டி சொல்வதற்காக அல்ல. கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவனே, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் என் மனைவிக்கு சொர்க்கம், என் மனைவிக்கு சொர்க்கம். கடைசி வரைக்கும் போராடுறாரு. இதுதாங்க நேசம். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழுதாங்க. எதுக்கு அழுகுறீங்க? எந்திரா சொர்க்கம் இல்ல. அப்ப அந்த போராட்டம் எது வரைக்கும் வந்தது? சொர்க்கத்து வரைக்கும் அழைச்சிட்டு போச்சு. இப்ப சொல்லுங்களேன், நம்ம அப்படி நேசிக்கிறவாங்க, நம்ம உறவுகளை நேசிக்கிறவாங்க. வாப்பா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறாங்க. தந்தையுடைய சிறப்பு, வாப்பாட சிறப்பு, ரெண்டு விதமான சிறப்புங்க. மாணவர்களை வச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தாலும் தந்தையுடைய சிறப்பை பெண்களே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே போல கணவன்மார்கள் தன்னுடைய தாயுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க. பரஸ்பரம் பேசுங்க. தாய் அரவணைச்சு வெளிப்படுத்திடுவார், தந்தை வெளிப்படுத்த மாட்டார். ஒரே ஒரு முத்தம் கோழிக்கணக்கு சமம் தந்தையோட. தந்தை இன்னொரு முடித்துக் கொள்கிறேன். தந்தை இன்னொரு தெரியுங்களா, கோவத்தில் அடிச்சிருவாரு. இந்த உபதேசம் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, தந்தை நம்ம அடிச்சிருவாரு, அடிச்சுட்டு போயிடுவாரு, கோபத்தை வெளிப்பிடித்து போயிடுவாரு. வெளியே போனா நம்மளை கொஞ்சம் சிந்திப்பாரு. மனைவிட்ட கூட்டு கேட்பாரு, என் பையன் என்ன பண்றா, அடிச்சுட்டேன். ஆமா, கோபம் தான் தாறுமாறா போட்டு பின்னி எடுத்துருவீங்க இல்லைங்களா இல்லையா? பின்னி படம் எடுத்துருவீங்கன்னு சொல்லுவோம். அங்க போய் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பிடிச்சதோ அதை 2 கையிலையும் தூக்கிட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு ஓடி வருவார் வீட்டுக்கு. அனுப்பிச்சிருக்கிற மாதிரி நம்ம போய் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்போம். நம்ம நடிப்போம். அப்படி பக்கத்துல ஒரு மனைவிட்ட கேட்பாரு, நீங்க வாப்பாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? என் மகன் நல்லா குடுங்கன்னு நடிச்சேன், நல்லா குடுங்க நடிச்சேன். நான் பட்ட கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொரு வாப்பாவும் நடிக்கிறவங்க தாங்க. நான் பட்ட கஷ்டம் ஃபுல்லா படக்கூடாது இல்லைங்களா? கஷ்டத்தை சொல்லணும். ஆனா மறைச்சு நம்ம வச்சுக்கணும். பாப்பாவை நேசிக்க மக்களை சொல்ல மாட்டேன். கடைசி அப்படி படுத்திருப்போம். அப்படி மெதுவா வருவார். இன்னைக்கும் நம்ம வாப்பாயின்னு விடுவார். நம்ம உடம்பு சொல்லினா காலை வந்து புடிச்சு அமுத்தி விடுவார். இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம அமுத்தி இருக்கிற மகன் என்னைக்காவது வாப்பாவோட காலம் சிந்திச்சு பாருங்க. வழி சொல்லி கொஞ்சம் காலம் தீர்க்கிறமா அப்படியே படுத்திருப்போம். பாப்பா பார்த்து என்ன தெரியுமா, அப்படியே படுத்திருப்போம். கால் அப்படியே தடவிட்டு வெட்டி பார்ப்பார். அவருக்குள்ளேயே பேசிக்குவாரு, அடிச்சிடும் அப்படின்னு தடவுவார். தடவிட்டு அவரோட முத்தகம் வித்தியாசமானது. எப்படி தெரியுங்களா? அப்படியே மூக்கும் அமைத்து கொடுக்க மாட்டார். அந்த மூக்கோட வாய் வச்சு அந்த கண்ணத்துல அப்படி உரிவார். நம்ம குழந்தை எப்படித்தான் உரிவாங்க. நான் வாப்பா உறிஞ்சிட்டு அந்த வாப்பா சொல்லுவாரு, என் மகன் மீது எவ்வளவு வாசனை. அந்த முத்தத்துக்கு எத்தனை கோடி கிடைச்சாலும் ஈடாகாதுங்க. எத்தனை கோடிகள் அங்க சொல்லுவா மனைவி, குளிக்காம 10 நாளா படுத்திருக்கிறான். என் மகனோட வாசனை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்களே. அந்த தந்தையுடைய சிறப்பை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்காக வாழ்ந்தவர்கள். அதே போல தாயும் நீங்க பாருங்களேன், அவங்க எல்லாம் நம்ம கூட இல்லை இருக்காங்களா? இல்ல. தந்தை இல்லாத அந்த மாணவரிடத்திலே
அந்த பிள்ளை இடத்துல கேளுங்க, அப்ப தெரியும் பாப்பா இல்லாத நிலை என்ன. அதே போல தாய் அரவணைப்பதற்கு யாரும் நண்பர்கள். நம்ம மன்னிப்பு கேட்கலான்னு போனா உயிரோடு இல்லை, அவங்க மண்ணிலை படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்காக அன்பாளர்களே. வீட்டுக்கு போய் உயிரோடு போய் பாப்பா முகத்தை போய் பாருங்களேன், முகங்கள் எல்லாம் சுருண்டு நமக்காக வாழ்ந்து ரத்தத்தை எல்லாம் சுருண்டி உருகி பாப்பாட கையை ஒண்ணு பிடிச்சு பாருங்களேன், எல்லாம் சுருண்டு கிடக்கும். நமக்காக உடைத்த பாப்பா உம்மாட கையை எதுக்காக பிடிச்சு பார்த்திருக்கிறோமா, தடுப்பு தடுப்பா சமைத்து கொடுத்து 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 எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்களே. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கட்டுரையில வந்த சம்பவம் முடிச்சிடுறேன், சரிங்களா? பாருங்களேன், ஒரு கட்டுரையில அழகான கவிதை கட்டுரை. எப்படி கட்டுரைனா, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து தாய் என்ன பண்ணிருக்கிறா, மகனுக்கு பிடித்த உணவு, கணவருக்கு பிடித்த உணவு, தன்னுடைய எல்லாருக்கும் உணவை சமைத்து வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் பிரிட்ஜில் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த கட்டுரை எப்படி முடிகிறது தெரியுமா? வாழா போல அவளுக்கு நேரத்துக்கு உண்ண வேண்டிய மாத்திரையை உண்ணாமல் மரணம் அடைந்து கிடக்கிறார். நிறைய பாக்குற மாதிரியா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அந்த கணவரும் அந்த பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. நமக்கு வேண்டிய உணவு எல்லாம் சமைச்சு அந்த தாய் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறாள், எல்லாத்துக்கும் உண்டான உணவு சரி செய்து வைத்திருக்கிறாள், பாத்திரங்கள் எல்லாம் கழுவி எல்லாம் வைத்திருக்கிறாள். அந்த திட்டில் பார்த்தோம் சொன்னால் அவளுக்கு பிரஷருக்கு இருக்கக்கூடிய மாத்திரை எடுத்து வைத்திருக்கிறாள். ஆனால் உண்ணி இருந்தால் அவள் உயிர் வாழ்ந்திருப்பாள், ஆனால் உண்ணாமல் போயிருக்கிறாள். அடக்கம் செய்து வந்த பிறகுதான் அந்த தாயுடைய அந்த மாத்திரை நம்ம காண முடிகிறது சொல்லி முடிக்கிறாங்க. நிறைய செய்தி சுருக்கமா சொல்றேன். இப்படி வாழக்கூடிய தாயை பார்த்து பரஸ்பரம் நேசிப்போமே, பேசி தாய்கிட்ட கோபமா இருந்தா கோபம் படட்டுமே, தந்தை நம்ம மேல கோபம் படறதுக்கு உரிமை இருக்கு, அடிக்கட்டுமே தப்பு இல்லையே, அடி வாங்குவோமே, அவங்க நமக்கா வந்ததுதானே, 2 அடி மட்டும் போடட்டுமே, வாங்குவோம். எதுக்கு வீட்டு தந்தைகளத்துல அன்பானவர்களே, அப்படி கோபத்தோடு வெறுப்போடு நாம் விட்டு போக வேண்டாம். ஒரே ஒரு செய்தி, தாயும் தந்தையும் நமக்கு எதிராக அண்ணாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அண்ணா அங்கீகரிப்பார். ஆகிய அந்த பிரார்த்தனை பயந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பார் என்று சொன்ன மார்க்கம் இந்த தீனுடைய மார்க்கம். ஆகவே அதை பயந்து வாழுவோம். இந்த ரமலானிலே எல்லோரையும் வரவழைப்போம். குறிப்பாக நமக்கு உடையெடுத்ததை போல தாயின் தீர்ப்பு எடுத்துக் கொடுப்போம், சரிங்களா? நமக்கு எடுத்ததை போல அம்பிட்டு கேட்போம், எந்த பேருந்து கேட்போம், சாப்பிட்டீங்களா, வர்க்கத்துன்னு சொல்லுவாங்க. சொல்லி என்ன சொன்னேன், வர்க்கத்து டெய்லி குடும்பத்துல தாய் கிட்ட பேசுங்க, டெய்லி காலையில பண்ணி புராணம் போதுங்க. அல்லாஹ் நமக்கு வர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் தான் செய்யறதற்கு தயாராக இல்லை. அன்பானவர்களே, இந்த ரமலானில் இருந்தாவது நாம் அதை சரி செய்ய வேண்டும். அதற்குள்ள வாய்ப்பாக இதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு செய்தி, நான் பேசிய விஷயத்தில் ஏதாவது தவறுகளுக்கு மேலால் மன்னித்து விடுங்கள் என்பதை இந்த நேரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு, ஒருவேளை மரணித்திருந்தால் எனக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். என்னுடைய ஜனாசா உங்களுடைய காதுகளுக்கு எத்தி வந்தால் என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாசுதன் அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.